சென்னை அண்ணா சாலையில் உள்ள புரட்சித் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் 107வது பிறந்தநாளையொட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தற்பொழுது பெரும் படையுடன் பன்னீர்செல்வம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட மிகப்பெரிய படைபலத்துடன் மாலை அணிவித்து அதிமுகவை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியுடன் எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியிடம் இருந்து அதிமுகவை மீட்டெடுப்பேன், இது எம்ஜிஆர் மீது சத்தியம் என்று தற்பொழுது கூறியுள்ள வார்த்தைகள் தான் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. உண்மையான தொண்டன் யார் என்பதில் தற்பொழுது போட்டி தான் நிலவி வருகிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓபிஎஸ் தான் துரோகி என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தான் துரோகி என்றும் கூறி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அதிமுகவின் தொண்டர்கள் தான் குழப்பத்தில் இருக்கும் நிலையில் தற்பொழுது தெளிவடைந்து விட்டார்கள். காரணம், நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஒவ்வொரு தொகுதியில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் தான் அந்த தொகுதியில் முழுமையாக செலவிட வேண்டும், அதிமுகவின் தலைமை செலவிடாது என்று கூறிய அடுத்த நொடியே எடப்பாடி பழனிசாமி பக்கம் அதிமுகவின் நிர்வாகிகள் சென்று விட்டார்கள். தற்பொழுது ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் கொடுத்தால் மட்டும்தான் தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், தகுதியும் திறமையும் இருந்தால் மட்டும்தான் அதிமுகவில் நிலைத்திருக்க முடியும். பணம் வைத்திருந்தால் மட்டும் பதவி கிடையாது. இது திமுக கிடையாது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியுள்ளார். இன்று அதிகாலையிலேயே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக 4 வடக்கு மாவட்ட செயலாளர்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. இன்று மாலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் பேசியதும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.